வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம திருஷ்யம் பார்ட் 3 படத்தை தான் பார்க்க போறோம். பார்ட் 1ல ஜார்ஜ் குட்டியோட பொண்ணு அஞ்சுவோ எதிர்பாராத விதமா ஐஜியோட பையன் வருணை கொண்டுருவாங்க. இதனால ஜார்ஜ் குட்டியோ தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்க ஃபேமிலியே ஊர்ல இல்லாத மாதிரி ஊர் மக்களை எல்லாத்தையும் நம்ப வச்சது மட்டும் இல்லாம வருணோட பாடியை புதுசா கட்டிட்டு இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடியில புதைச்சிருவாரு. இது மூலம் அவரோட குடும்பத்தையும் அவர் காப்பாத்திடுவாருங்க. பார்ட் 2ல ஜார்ஜ் குட்டிகிட்ட வருணோட அப்பாவோ என் பையனோட உடம்பு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே எடுத்துக்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம ஜார்ஜ் குட்டி அதுக்கு மறுத்துருவாருங்க. ஆனா பிளாஷ்பேக்ல ஜார்ஜ் குட்டி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடியில வருணை புதைக்கும் போது ஒருத்தர் பார்த்திருப்பாருங்க. அவர் மூலமாவே அந்த பாடியை கண்டுபிடிச்சு எடுத்துருவாங்க. தான் பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் தப்ப செஞ்சுதா சொல்லி நம்ம ஜார்ஜ் குட்டியும் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுவாரு. ஆனா ரெக்கவர் பண்ண பாடியோட டிஎன்ஏயோட வருணோட மேட்ச் ஆகாதனால நம்ம ஜார்ஜ் குட்டி ரிலீஸ் ஆயிடுவாரு. இதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டியோ நீங்க கேட்ட மாதிரியே வருணோட பாடியை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், ஆனா அந்த கேஸ்ல வந்து நீங்க விட்டுறணும்னு சொல்லியிருப்பாரு. அதோட தான் அந்த பாட்டும் முடிஞ்சிருக்கும். இப்போ பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா ஊரே இந்த கேஸை பற்றி மறந்து போகிறதுனால நம்ம ஜார்ஜ் குட்டியோ அவங்க பொண்ணுக்கு பையன் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் பார்க்குற எல்லா சம்மந்தத்தையும் 2 பேர் ஃபோன் பண்ணி அவங்க பொண்ணுக்கு மனரீதியாக பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டியை அந்த 2 பேர் யாருன்னு கண்டுபிடிக்கும் போது தான் இவரால் பாதிக்கப்பட்டவர் இவரு கூட ஒர்க் பண்ணுறவர் தான் அந்த வேலையை பார்த்துருப்பாரு அவருக்கு தெரிய வருதுங்க. இந்த சமயத்தில் இவரால் வேலை இருந்த கான்ஸ்டபிள் சகாதேவனும் குட்டியும் அவங்க பொண்ணையும் போலீஸில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான தேவையான ஆதாரங்களை ஒரு பக்கமாக கட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஜார்ஜ் குட்டியோ அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி திஷ்யம்ன்ற பேர்ல ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றாங்க. முதல் நாளே படம் நல்ல ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஃபேமிலியோட ப்ரொடியூசர் ஆபீஸ்ல இருக்கிற நம்ம ஜார்ஜ் குட்டியோ ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்கிறதுனால அவங்க பயங்கரமா கேள்வி கேட்பாங்கன்றதுனால அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு பேக் சைடா கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட கார்ல ஏறாரு. அப்படி இருந்தும் ஒரு லேடி ரிப்போர்ட்டரும் நம்ம ஜார்ஜ் குட்டி கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது என்னன்னா, நிறைய பேர் இது உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த படம்னு சொல்றாங்களே, அது உண்மையான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஜார்ஜ் குட்டியோ தவறான புரிதலோட போலீஸ்காரங்க இந்த லைஃப்ல என்டர் ஆனாங்க. படம் எடுக்கணும்னு நினைச்ச நானும் இதே கதையை பேஸ் பண்ணி படம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஆனா ஒரு தப்பையே செய்யாத குடும்பத்தை போலீஸ் வேட்டையாடுன்றது ரொம்ப கிளீச்சையா இருக்கிறதுனால ஒரு தப்பு செய்யற குடும்பத்தை போலீஸ் பின்தொடர்றதுன்னு கதையை மாத்தினேன். ரைட்டருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அதையே பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஜார்ஜ் குட்டி கிளம்பிடுறாருங்க. டிவிலையோ திருஷ்யம் படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரிவ்யூஸும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இத இப்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற சேர் அவுட்டு நகராம அதுலயே உட்கார்ந்து இருக்கிற நம்ம வருணோட அம்மா பாக்குறாங்க. அப்ப அங்க வர வருணோட அப்பாவோ உடனே டிவியை ஆஃப் பண்ணிடுறாரு. வருண் சம்பவத்தினால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்த நம்ம அஞ்சுவோ சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா திருஷ்யம்ன்ற அவங்க அப்பா ரிலீஸ் பண்ணதை பார்த்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணதுனால அவங்களுக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் வேற எதுவும் தாட்ஸும் வராதனால சைக்காட்ரிஸ்ட் டாக்டரும் அஞ்சு கிட்ட நீ பர்ஃபெக்டா நார்மல் ஆயிட்ட, இனிமேல வேற எந்த செஷனும் உனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் சைக்காட்ரிஸ்ட் வீட்டுல இருந்து நம்ம அஞ்சு கார்ல கிளம்புறாங்க. ஆனா அந்த வீட்டுக்கு வெளியே ஏற்கனவே நம்ம ஜார்ஜ் குட்டிய ப்ரொடியூசர் ஆபீஸ் கிட்ட இருந்து ஒரு கேள்வி கேட்டாங்களே, அதே லேடி ரிப்போர்ட்டரும் கார்ல அங்க நின்றுட்டு இருக்காங்க. சோ அஞ்சுவை ஃபாலோ பண்ணி தான் இந்த இடத்துக்கு அங்க வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த லேடி ரிப்போர்ட்டரோ அந்த சைக்காட்ரிஸ்டை ஃபாலோ பண்ணி அவங்க போன பார்லருக்கு ஃபேஷியல் பண்றதுக்காக போறாங்க. அங்க தற்செயலா அந்த சைக்காட்ரிஸ்டை மீட் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அவங்களோட நம்பரையும் வாங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டி எடுத்த படத்துல ஹீரோவா நடிச்ச நம்ம ஹரிகுமாரோ ஜார்ஜ் குட்டிக்கு கால் பண்ணி நம்மளோட படத்தை கேரளாவுக்கு அவுட் சைட்லயும் ஓவர் சைஸ்லயும் ரிலீஸ் பண்றதுக்காக டிஸ்ட்ரிபியூட்டர் தொடர்ந்து எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கதா சொல்றாரு. ஜார்ஜ் குட்டியோ அவங்கள எல்லாத்தையும் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனா வைக்கிறாருங்க. உடனே துபாய் டிஸ்ட்ரிபியூட்டரோ நம்ம ஜார்ஜ் குட்டிக்கு கால் பண்றாரு. ஜார்ஜ் குட்டி அவர்கிட்ட என்னோட ஆஃபரை நான் இன்னைக்கு டிசைட் பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. எனவே மத்த இன்னும் புரோக்கர் மூலமா அஞ்சுவை ஒரு ஃபேமிலியோ பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்க அப்ப பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டா தான் இருந்திருக்காங்க. ஆனா இப்போ அந்த புரோக்கர் மூலமா எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அஞ்சுக்கு மனரீதியா ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒரு டாக்டரை பார்த்துட்டு இருக்கதா யாரோ அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால ஜார்ஜ் குட்டியோ அஞ்சு மீட் பண்ற சைக்காலஜி டாக்டரையே அவங்க கிட்ட பேச சொல்றேன், வேணா அஞ்சுக்கு ப்ராப்பர்ட்டி ஷேர் அதிகமா தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசி பார்க்க சொல்றாரு. அப்ப புரோக்கர் போனதுக்கு அப்புறம் அங்க வர அனுவோ ஜார்ஜ் குட்டி கிட்ட ஏற்கனவே அக்காவோ வரதட்சணை வாங்குற மாப்பிள்ள வேணான்னு சொல்லிட்டு இருக்கா, நீங்க என்னன்னா ப்ராப்பர்ட்டி ஷேர் அதிகமா கொடுக்குறேன்னு சொல்றீங்க, சப்போஸ் நீங்க கொடுக்குற ஷேருக்கு அவங்க ஓகேன்னு சொன்னா உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே நம்ம ஜார்ஜ் குட்டியும் நீ சொல்றது கரெக்ட் தான், அப்படிப்பட்ட மாப்பிள்ள நம்மளுக்கு வேணவே வேணான்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் அந்த சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ரஞ்சினியும் நம்ம ஜார்ஜ் குட்டியும் அவங்க ஒய்ஃபையும் மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட உங்க பசங்க இப்ப ரொம்ப வளர்ந்துட்டாங்க, இப்ப நீங்க டீல் பண்ற கேஸோட கிளாரிட்டியை
பத்தியே அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால வெளியே எங்கேயாவது அவங்களை கூட்டிட்டு போயிட்டு அதை பத்தி டீட்டெயிலா அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஜார்ஜ் குட்டியும் அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வெளியே ஒரு ட்ரிப்புக்கு போறாரு. அங்க அவங்க கேஸை டீல் பண்ணிட்டு இருக்க அட்வொகேட்டையும் வர வைக்கிறாருங்க. அப்ப அந்த 2 பொண்ணுகளுமே அட்வொகேட் கிட்ட இந்த கேஸ் ஓவரா இல்லையான்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அந்த அட்வொகேட்டோ டெக்னிக்கலா இட்ஸ் நாட் ஓவர், ஆனா பிராக்டிக்கலா இந்த கேஸ் ஓவர் ஆயிடுச்சு. இந்த கேஸை ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ற பிரபாகரன் ஃபேமிலியே அவங்களுக்கு தேவையானது கிடைச்சதுனால இதை விட்டுட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கிடைஞ்சா மறுபடியும் இந்த கேஸ் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அனுவோ 6 வருஷமா எந்தவித ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கும் போது தான் வருணோட பார்ட்ஸ் கிடைச்சதுனால மறுபடியும் எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அட்வொகேட்டோ அந்த பார்ட்ஸ் தான் டிஎன்ஏயோட மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு தள்ளுபடி செஞ்சுட்டாங்கன்றாங்க. அதுக்கு அனுவோ அந்த பார்ட்ஸை வேற எங்கேயோ எங்க அப்பா மாத்தி வச்சுட்டாங்கன்னு தெரியும், சப்போஸ் அதையும் கண்டுபிடிச்சிட்டா, அப்படி கண்டுபிடிச்சாலும் அந்த பார்ட்ஸோட உங்க அப்பாவுக்கு ஏதாவது கனெக்ட் ஆகிற மாதிரி எவிடன்ஸ் கிடைச்சாதான் அவங்களால ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும்ன்றாங்க. ஸோ ஃபைனலா ஏதாவது ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கிடைச்சாதான் ஃபர்தரா இந்த கேஸை ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஆனா அது இது வரைக்கும் கிடைக்காதனால தான் போலீஸும் இந்த கேஸை ஃபாலோ பண்ண முடியல. அது மாதிரி பிரபாகரன் ஃபேமிலியும் இந்த கேஸை எப்போவோ விட்டுட்டாங்க. இதனால இந்த கேஸ் ஓவர் தான். அதனால இந்த கேஸை பத்தி நீங்க திங்க் பண்ணாம உங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ற வழியோ பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அட்வொகேட் அங்கிருந்து கிளம்பும் போதுதான் ஜார்ஜ் குட்டி கிட்ட ஏன் உங்க பொண்ணு கிட்ட அந்த ஆசிட் பேட்டரை மறைச்சிட்டீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஜார்ஜ் குட்டியோ என்னன்னா நான் அவங்க அப்பாவா இருந்தாலும் அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சாலும் இதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டா என்ன கிரிமினலா நினைக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நானே என்ன கிரிமினலா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. அதுக்கு அட்வொகேட்டோ நிச்சயமா நீங்க நினைக்காதீங்க, உங்க பொண்ணுங்களும் அப்படி உங்களை நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த லேடி ரிப்போர்ட்டரோ வருண் கேஸ் மூலமா சஸ்பென்ஷன்ல இருக்கிற போலீஸை மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட நீங்க அன்அஃபிஷியலா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க கேட்கிற இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற பணத்தை நாங்க கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும் ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் அனுவோ அவங்க அப்பாவோட படம் யூடியூப்ல ரிலீஸ் ஆன விஷயத்த ஜார்ஜ் குட்டி கிட்ட சொல்றாங்க. உடனே ஜார்ஜ் குட்டியோ அவங்க படத்தோட ஹீரோவான ஹரிகுமாருக்கு போன் பண்றாங்க. துபாயில இருக்கிற ஹரிகுமாரும் நம்ம ஜார்ஜ் குட்டி கிட்ட நான் நேரா திருவனந்தபுரம் வந்துடுறேன், நீங்களும் அங்க வந்துருங்க, 2 பேரும் சேர்ந்து டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்றாரு. இந்த பக்கம் அந்த லேடி ரிப்போர்ட்டரோ கரண்டா இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க கிட்ட ஜார்ஜ் குட்டி வருண ரிமைன்ஸ் எடுத்துட்டு எங்க போனாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கும் அந்த இன்ஸ்பெக்டரும் முதல்ல கோட்டையில இருந்து அவர் மணிமலா ஏரியாவுக்கு போயிருக்காரு, 2 மணி நேரம் பொந்தப்புறம் ஃபாரஸ்ட்ல இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் தான் ராஜகாட் போயிருக்காருன்றாங்க. அப்ப அந்த லேடி ரிப்போர்ட்டரோ ஒருவேளை அந்த பொந்தப்புறம் ஃபாரஸ்ட்லயே வருண ரிமைன்ஸை ஜார்ஜ் குட்டி புதைச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு போலீஸோ ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரியும் பண்ணிருக்கலாம், இல்ல போலீஸ் மிஸ்லீட் பண்றதுக்காக கூட அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த லேடி ரிப்போர்ட்டரோ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட வருணோட இறுதி சடங்கு செய்யறதுக்காக வருணோட ரிமைன்ஸ் எப்படி அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அதுக்கு இன்ஸ்பெக்டரால பதில் சொல்ல முடியல. இதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டியோ சண்டே திருவனந்தபுரம் போயிட்டு அங்க ஸ்டே பண்ணிட்டு மண்டே வர ஹரிகுமாரோட சேர்ந்து டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பிளான் பண்றாரு. அப்ப அவர் கிளம்பும் போதுதான் அவங்க பொண்ணு அனுவோ நான் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர்ல சைபர் செக்யூரிட்டி படிக்கலான்னு இருக்கேன்றாங்க. அதுக்கு ஜார்ஜ் குட்டியோ வந்து பேசிக்கலாம்னு சொல்றாரு. அப்பதான் புரோக்கரோ 2 நல்ல சம்பந்தம் வந்திருக்கு, ஒன்னு பாலா இன்னொன்னு ஆலப்புழால இருக்கிற மாப்பிள்ளையோ ஆஸ்திரேலியால இருக்கிறதா சொல்றாரு. உடனே ஜார்ஜ் குட்டியோ வெளிநாட்டு மாப்பிள்ளையா வேணாம், பாலா சம்பந்தத்தை பத்தி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கு ஒரு மண்டே மார்னிங் ஜார்ஜ் குட்டி டிஜிபி ஆபீஸ்க்கு வராரு. அங்க இவங்க கேஸ்ல இன்வால்வ் ஆயிருந்த போலீஸ் சுரேஷ் பாபுவை மீட் பண்றாரு. சுரேஷ் பாபுவோ கடைசியா நான் சைபர் செல்ல இருந்துட்டு விஆர்எஸ் வாங்கி ரிட்டையர் ஆயிட்டதா சொல்றாருங்க. சுரேஷ் பாபு ஜார்ஜ் குட்டி கிட்ட நீங்க செல்ஃப் டிஃபென்ஸ்லயே இதை பண்ணியிருந்தாலும் நேரா போலீஸ் கிட்ட வராததுக்கு காரணம் எனக்கு தெரியும், ஏன்னா அந்த நேரத்துல வருண அம்மா கீதா தான் ஐஜியா இருந்தாங்க. எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நிறைய பேர் கூட உங்க கேஸை பத்தி முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க குடும்பத்துக்கு தான் அங்க சப்போர்ட் பண்ணதாகவும் சொல்றாரு. இதுக்கப்புறம் சுரேஷ் பாபு ஜார்ஜ் குட்டி கிட்ட என் பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃபிலிம் டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்டா இருக்கான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றாங்க. நானும் முயற்சி பண்றேன்னு சொல்றாரு. அந்த சமயத்துலதான் ஹரிகுமார் அங்க வராருங்க. அவரோட சேர்ந்து போய் டிஜிபி கிட்ட நம்ம ஜார்ஜ் குட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டியோட திருஷ்ய படம் 100 கோடிய வசூல தாண்டிடுதுங்க. இந்த சமயத்துல ஆபீஸ்ல இருக்கிற நம்ம ஜார்ஜ் குட்டிய அவங்க ஆபீஸ்லயே வேலை செய்யற ராஜனும் மீட் பண்ணி உங்க பொண்ணுக்கு பார்த்தா பாலன்ல இருக்கிற மாப்பிள்ளையோ நல்லா படிச்சுட்டு எர்ணாகுளம்ல நல்ல வேலையில தான் இருக்காரு, ஆனா திருச்சூர் ஜோனல் ஐஜியா இருக்கிறவரு அவங்க ஃபேமிலிக்கு ரிலேஷனா இருக்குன்னு சொல்றாரு. இதனால அந்த ஃபேமிலி வேணான்னு நம்ம ஜார்ஜ் குட்டி முடிவு பண்ணிடுறாருங்க. இந்த சமயத்துல அவங்க படத்தோட டைரக்டர் அனீஸ் ராஜாவோ நம்ம ஜார்ஜ் குட்டியை மீட் பண்ணி எனக்கு ஃபாகத் பாசிலோட செகண்ட் படம் கமிட் ஆயிருக்குன்னு சொல்றாரு. அப்ப ஜார்ஜ் குட்டியோ எனக்கு தெரிஞ்சவரோட பையனோ பிலிம் டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்டா இருக்கான், அதனால உன் கூட சேர்த்துக்கோன்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் நைட்டு சுரேஷ் பாபுக்கு கால் பண்ணி நான் சொன்னதா
சொல்லி உங்க பையனை டைரக்டர் அனீஸ் ராஜாவை மீட் பண்ணவும் சொல்றாருங்க. இதுக்கப்புறம் நைட்டு ராணியோ ஜார்ஜ் குட்டி கிட்ட நம்ம பொண்ணுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ள வேணான்னு ஏன் சொல்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜார்ஜ் குட்டியோ நம்ம பொண்ணு சந்தோஷமா வாழ்றத நம்ம கண்ணால பாக்கணும் அதுக்காகன்றாங்க. அட்லீஸ்ட் நம்ம ரெண்டாவது பொண்ணு அணுவோட ஆசைப்படியாது படிக்கிறதுக்காக அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பலாம்லன்றாங்க. அதுக்கு ஜார்ஜ் குட்டியோ நம்ம மூத்த பொண்ணுக்காவது மெச்சூரிட்டி வந்துருச்சு, ஆனா சின்ன பொண்ணுக்கு சுத்தமா இல்ல, அவளுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டி வருண போலீஸ் ஸ்டேஷன் கடியில புதைச்சிருப்பார்ல, அதை பார்த்த ஜோஸும் அவங்களோட ஒய்ஃபும் நம்ம ஜார்ஜ் குட்டிய அடுத்த நாள் காலையில மீட் பண்றாங்க. அவங்களும் நாங்க சாட்சி சொல்றதுக்காக வாங்கின பணத்துக்கு அப்புறம் எங்க ஃபேமிலி சரியாவே இல்லை, எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அப்பதான் நாங்க ஒரு தியான கூட்டத்துக்கு போகும்போது ஒரு ஃபேமிலியோட சாபம் எங்க மேல இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஜார்ஜ் குட்டியோ உங்க மேல நாங்க எந்த வித சாபமும் போடல, அது மட்டும் இல்ல நீங்க ஹெல்ப் பண்ணதுனாலதான் எங்களோட கேஸை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு ஈஸியா இருந்ததுன்னு சொல்றாரு. அப்பதான் ஜார்ஜ் குட்டியோ ஜோஸ் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அவரும் நாங்க பேக்கரி வச்சு நடத்திட்டு இருக்கோம், ஆனா சொந்தமா ஓவன் இல்லாதனால எங்களுக்கு தேவையான வருமானம் கிடைக்கலன்னு சொல்றாரு. உடனே ஜார்ஜ் குட்டியோ அந்த ஓவனுக்கான காசை நானே கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறாருங்க. இதுக்கப்புறம் அந்த லேடி ரிப்போர்ட்டரோ உங்க சேனலோட மீட் பண்ணி இன்னும் ஜார்ஜ் குட்டி கேஸுக்கு மவுஸ் இருக்கு, அதனாலதான் அவங்க ஃபேமிலியை நாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சனா அது மூலமாவே நம்ம சேனலை பூஸ்டப் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு சேனல் லீடும் ஒத்துக்கிறாருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜார்ஜ் ஃபேமிலி எங்கெல்லாம் போதோ அங்க நம்ம லேடி ரிப்போர்ட்டரும் ஃபாலோ பண்ணியே அவங்கள போறாங்க. இந்த நேரத்துல தான் சவுதியில நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ஸ்ரேயாவோ நம்ம ஜார்ஜ் குட்டியை மீட் பண்றாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல வருண் பாடிக்கு பதிலாக வேற ஒருத்தர் பாடியோ ஒரு குழி தோன்றவர் நம்ம ஜார்ஜ் குட்டி கிட்ட கொடுத்துருப்பாருங்க. அவரோட பொண்ணு தாங்க இவங்க. ஸ்ரேயாவோ கூட ஒர்க் பண்ற ஒரு இந்து பையனைய லவ் பண்ணி இப்ப அவங்களுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆன விஷயத்த நம்ம ஜார்ஜ் குட்டி கிட்ட சொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வெளியே வர ஸ்ரேயாவோ ஒரு பஸ்ல ஏறுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு லேடி ரிப்போர்ட்டரும் அந்த பஸ்ல ஏறுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்ரேயாவுக்கு பக்கத்திலேயே தற்செயலா லேடி ரிப்போர்ட்டர் உட்காடுறாங்க. அப்ப நம்ம ஸ்ரேயாவை பார்த்து உங்களை எப்படியோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்க அவங்க நல்மலா ஏரியால தான் இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல தானே கொந்தப்பழம் ஃபாரஸ்ட் இருக்கு, அங்கதான் எங்க அங்கிள் ஒர்க் பண்றாங்க, அவங்கள பார்க்க வரும்போது தற்செயலா அவங்கள பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன்றாங்க. இதுக்கப்புறம் பஸ்ல இருந்து கீழே இருக்கிற லேடி ரிப்போர்ட்டரோ நம்ம ஸ்ரேயா மணிமாலா ஏரியால இருக்கிறதுனால அங்க கூட ஜார்ஜ் குட்டி வருணோட பாடியை புதைச்சிருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. இதுக்கப்புறம் நைட்டு மழை பெய்யற மாதிரி இருக்கிறதுனால அஞ்சுவோ துணியை எடுக்கிறதுக்காக வெளியே போறாங்க. அப்ப அதுக்கு பின்னாடி ரெண்டு முகமூடி போட்டவங்க நிக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா அது ஜார்ஜ் குட்டியோட கனவுங்க. உடனே எந்திரிச்சவரோ நேரா அவர் ரூம்ல போய் அஞ்சுவை பாக்குறாரு. அவங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் காலையில ஜார்ஜ் குட்டியை பார்க்க வர புரோக்கரோ கடைசியில ஒரு சம்பந்தம் நின்று போச்சுல, அவரை நான் ஒரு கல்யாணத்துல பார்த்தேன், அவர்கிட்ட விசாரிச்சதுல அவருக்கு ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் கால் பண்ணி உங்க பொண்ணுக்கு மனநோய் இருக்கிறதாவும் அவளை தொட்டாலே அவருக்கு கோபம் வந்துருமா, அதனாலதான் அவ வரனு கொன்னுட்டாரா சொல்லியிருக்காங்க. அதோட கல்யாணம் பண்ணாலும் உங்க பொண்ணுக்கு தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்குன்னு டாக்டரே சர்டிபிகேட் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் முன்னாடி பார்த்த எல்லா சம்பந்தத்துக்கிட்டையும் அந்த ரெண்டு பேருமே கால் பண்ணி சொல்லியிருக்கதாகவும் சொல்றாங்க. அவர்கிட்ட இருந்து அந்த கால் பண்ண ரெண்டு நம்பரையும் வாங்கி நான் தொடர்ந்து கால் பண்ணி பார்த்தேன், ஆனா ரெண்டு நம்பருமே சுவிட்ச் ஆஃப் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நம்பரை நம்ம ஜார்ஜ் குட்டி கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டியோ அந்த ரிட்டையரான சுரேஷ் பாபு மூலமா அந்த ரெண்டு போன் நம்பரோட டீடைல்ஸே எடுக்கிறாரு. அப்ப சேகர் பாபுவோ ஜார்ஜ் குட்டி கிட்ட இந்த ரெண்டு சிம்மும் இறந்து போனவங்களோட பேர்ல இருக்கு, ஆனா அந்த ரெண்டு சிம்மையும் ஒரே போன்ல தான் போட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த போன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற ஒரு சிம்மை போட்டு யூஸ் பண்ணிருக்காங்க, ஆனா அந்த சிம்மும் இப்ப வேற ஒரு போன்ல இருக்கு. அதனால இந்த போனை அவங்க வித்திருக்கலாம், இல்ல இது செகண்ட் ஹேண்ட் போனா இருக்கலான்றாரு. ஆனா ஜார்ஜ் குட்டியோ யூஸ் பண்றவங்களே இந்த சிம்மை யூஸ் பண்றதுக்காக பழைய போனை யூஸ் பண்ணிருக்கலாம்ல. சோ அந்த போனோட ஓனர் டீடைல்ஸை பார்த்தா கடைசியில இவர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ராஜனோட ஒய்ஃப் பேர்ல தாங்க அது இருக்கு. இதனால ஜார்ஜ் குட்டியோ உடனே ராஜனோட வீட்டுக்கு போய் அவர் சட்டையை பிடிச்சி ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப பக்கத்துல இருக்கிற அவங்க ஒய்ஃப் சாந்தியோ உன்னாலதான் என் ஹஸ்பண்டோட வேலையும் போச்சு, என் பொண்ணோட படிப்பும் போச்சு, அதனால என் பொண்ணு சூசைட் ட்ரை பண்ணதுனால அவளோட வாய்ஸும் போயிடுச்சு, ஆனா அப்படி இருந்தும் என் ஹஸ்பண்ட் உன்னை நம்பி இருந்தாரு, ஆனா அவருக்கு நீ எந்த வித ஹெல்ப்பும் பண்ணல, அதனால எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது நாங்க உங்க முதுகுல குத்துறதா அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. அங்க இருந்து கிளம்புற ஜார்ஜ் குட்டியோ சுரேஷ் பாபுவை மீட் பண்ணி ராஜனுக்கு பின்னாடி யாரும் இருக்கிறாங்கன்னு சந்தேகப்படுறதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஜார்ஜ் குட்டியோ நடந்தது எல்லாத்தையும் அவங்க ஒய்ஃப் ராணி கிட்ட சொல்றாங்க. அப்போ ராணியோ நம்ம எதையும் வாண்டடா செய்யல, அதனால அதை நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம்னு சொல்றாரு. அப்பதான் ராணியோ நம்ம ஜார்ஜ் குட்டி கிட்ட நேற்று நைட்டு பாத்ரூம் போறதுக்காக நான் எந்திக்கும் போது திடீர்னு வாழைத்தோப்பு கிட்ட ஏதோ டார்ச் லைட் வெளிச்சம் இருந்துச்சு, உடனே நான் திரும்ப டார்ச் லைட் அடிச்சு பார்த்தேன், உடனே அது மறைஞ்சு போயிடுச்சு, நான் பாத்ரூம்ல இருந்த சமயத்துல கூட வெளியே ஒரு ஜீப் போற சத்தம் கேட்டதா சொல்றாங்க. உடனே ஜார்ஜ் குட்டியோ அந்த வாழைத்தோப்புக்குள்ள நடந்து போய் பாக்குறாரு. அப்ப ஒரு இடத்துல குழி தோண்ட மாதிரி அடையாளம் இருக்குங்க. அதை அவர் ரிமூவ் பண்ணி பார்க்கும் போது
ஒருத்தரை புதைக்கிற அளவுக்கு லைட்டா குழி தோண்டின மாதிரி தெரியுதுங்க. அந்த சமயத்துல அவங்க ஒய்ஃப் உள்ள கூப்பிடுறதுனால மறுபடியும் அதை மூடி வச்சுட்டு அங்க இருந்து நம்ம ஜார்ஜ் குட்டி கிளம்புறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து பின்னாடி ஒரு நபர் வர்ற மாதிரி தெரியுது. அது வேற யாரும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஜார்ஜ் குட்டி மூலமா தன்னோட வேலையை இழந்த கான்ஸ்டபிள் சகாதேவன் தாங்க அது. அவரை காமிக்கிறதோட இன்டர்வியூ போட்டுறாங்க. இதுக்கப்புறம் புரோக்கரை தன்னோட வீட்டுக்கு கூப்பிடுற ஜார்ஜ் குட்டியோ அவங்க ஒய்ஃபோட ஆசைப்படியே அவங்க பொண்ணுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளைகளை பார்க்க சொல்றாரு. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டியோ அவங்க ஒய்ஃப் கிட்ட அவங்க பொண்ணு ஆசைப்படியே அவளை சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில அட்மிஷன் பார்க்க சொல்லவும் சொல்லிடுறாரு. நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஜார்ஜ் குட்டியோ ஏற்கனவே வாழைத்தோப்பு கிட்ட ஒரு சின்ன குழி தோண்டப்பட்டிருந்துச்சுல, அந்த குழிக்கடியில வேற ஏதாவது இருக்குமோன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா தோண்டி பாக்குறாரு. எதுவுமே இல்லாதனால மறுபடியும் அந்த குழியை மூடி மறைச்சிடுறாருங்க. இதுக்கப்புறம் லேடி ரிப்போர்ட்டரோ நம்ம ஸ்ரேயாவோட வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு வர்றாங்க. அங்க பார்த்தா சகாதேவன் இருக்காரு. கடைசியில சகாதேவனோட பொண்ணு தான் அந்த லேடி ரிப்போர்ட்டர். இதுக்கப்புறம் அந்த லேடி ரிப்போர்ட்டரோ அஞ்சோட சைக்காலஜிஸ்ட மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட ஒரு பையன் கிட்ட 2 வருஷமா சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். அந்த பையன் கூட இன்டர் கோர்ஸ் ட்ரை பண்ணும் போது நான் வயலண்ட் ஆகி அவனை அடிச்சு துரத்திட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சாரி சொல்லி சமாதானம் ஆயிட்டேன். ஆனா திரும்பவும் அவன் இன்டர் கோர்ஸ் ட்ரை பண்ணும் போது மறுபடியும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். அதனால அவன் என்னை விட்டு போயிட்டதா சொல்றாங்க. அப்ப அந்த சைக்காலஜிஸ்டோ இது செக்ஸுவல் ஃப்ரிஜிடின்னு சொல்லுவோம். இதோட ரூட் காசை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்னு இது பிசிக்கலா இருக்கலாம், இல்ல சைக்காலஜிக்கலா இருக்கணும். இது ரிலேட்டடா ஏதாவது ஒரு சைல்ட்ஹுட் டிராமா உனக்கு நடந்துச்சான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அந்த லேடி ரிப்போர்ட்டரோ அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஆனா சமீபத்துல ஒரு நியூஸை பார்த்துதான் நான் பயந்து போயிட்டேன். அதாவது வருண் கேஸ்லயும் அதுல பாதிக்கப்பட்ட அஞ்சுக்கும் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுனாலதான் வருணை கொண்டதா நியூஸ் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சைக்காலஜிஸ்டோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் அந்த பொண்ணு அஞ்சுக்கும் இல்லைன்றாங்க. அப்ப அந்த லேடி ரிப்போர்ட்டரோ முதல்ல நானும் இதை நம்பல, அப்புறம் பின்னாடி எல்லாத்துக்கிட்டே விசாரிச்சதுதான் அது உண்மைன்னு எனக்கு தெரிய வந்ததுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டியை மீட் பண்ற புரோக்கரோ அவைராவே 30 வயசு மாப்பிளையே காட்டுறாரு. அவர் எம்டெக் முடிச்சுட்டு இப்ப துபாயில ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்பா டீச்சர், அவங்க அம்மா ஹோம் மேக்கர். 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல அவர் வலது கால் கேட்காம போயிடுச்சு. இப்ப ஹியரிங் எய்டு மூலமா அது நல்லா கேக்குதுன்னு சொல்றாரு. அப்ப ராணியோ இந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்றாங்க. அப்ப ஜார்ஜ் குட்டியோ இதுவும் எனக்கு பெரிய ப்ராப்ளமா தெரியல, முதல்ல விசாரிப்போம், மாப்பிள்ளை நல்லவரா இருந்தா சப்போஸ் இந்த காரணங்களால நம்ம பொண்ணுக்கு பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லிடுவோம். ஆனா அவங்க பொண்ணு அஞ்சுவோ இது எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா தெரியலன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ரஞ்சினியோ நம்ம ஜார்ஜ் குட்டிக்கு கால் பண்ணி இன்னைக்கு ஒரு லேடி கன்சல்டேஷனுக்கு வந்திருந்தாங்க, நாங்க வந்ததுக்கான ரீசன் வேறன்னு கண்டுபிடிச்சு கரெக்டா அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் சஸ்பென்ஸ்ல இருக்கிற சாபுவோ ஐஜியை மீட் பண்ணி வருண் கேஸ்ல சஸ்பெண்ட் ஆன கான்ஸ்டபிள் சகாதேவனோ என்ன மீட் பண்ணி சில இன்ஃபர்மேஷன் கேட்ட விஷயத்த சொல்றாரு. இதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட ஃபேமிலியோ நம்ம ஜார்ஜ் குட்டியோட வீட்டுக்கு வராங்க. அப்ப மாப்பிள்ளை அவீராவோ நல்லபடிதான் நம்ம அஞ்சு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் மாப்பிள்ளையோட அம்மாவோ நம்ம ராணி கிட்ட கிறிஸ்துமஸ்க்கு வீட்டுக்கு வந்த எங்க பையனோ லேடர் மூலமா ஸ்டார் மாட்ட ட்ரை பண்ணும் போது லேடர் உடைஞ்சு கீழே விழுந்து மண்டையில அடிபட்டுருச்சு, அதனாலதான் வலதுக்காது லைட்டா கேட்காம போயிருச்சு, இப்ப ஹியரிங் எய்டு மூலமா நல்லா அவனுக்கு கேக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஸ்ரேயாவோட வீட்டுக்கு தான் அப்பா சகாதேவனை கூட்டிட்டு வர லேடி ரிப்போர்ட்டரும் அவங்களோட வண்டி ரேடியேட்டர் ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரேயாவோட அம்மா கிட்டேயே தண்ணியை வாங்கிட்டு வராங்க. அந்த சமயத்துல அங்க வர ஸ்ரேயாவோ நம்ம லேடி ரிப்போர்ட்டரை பார்த்துட்டு பஸ்ல பார்த்தாம எதிர்ச்சியே அதுக்கு இங்க வரணும்னு சொல்லிட்டு அவங்க மேல சந்தேகம் வருதுங்க. இந்த பக்கம் புரோக்கரோ நம்ம ஜார்ஜ் குட்டி கிட்ட மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு உங்க ஃபேமிலியே கூப்பிடுறான்னு சொல்றாரு. உடனே நம்ம ஜார்ஜ் குட்டியும் சண்டே போகிறதுக்கு முடிவு பண்றாங்க. இந்த சமயத்துல அனுவோ அவங்க அம்மா ராணி கிட்ட அக்காவோ நம்ம பார்த்திருக்க மாப்பிள்ளைய 6 மாசமோ இல்ல 1 வருஷமா டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப அதை கேட்கிற ஜார்ஜ் குட்டியோ நம்ம கல்யாணம் ஏற்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ளே 2-3 மாசம் ஆயிடும், அதனால இதை பத்தி நீ அப்புறமா பேசுன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சிடுறாரு. இந்த சமயத்துலதான் நம்ம ஸ்ரேயா நான் உடனே அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜார்ஜ் குட்டிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. உடனே ஜார்ஜ் குட்டியும் நேரா ஸ்ரேயாவை அவங்க வீட்டுல போய் மீட் பண்றாங்க. அப்ப ஸ்ரேயாவோ நம்ம லேடி ரிப்போர்ட்டரையும் அவங்க கூட வந்து அவங்க அப்பாவையும் பத்தி சொல்றாங்க. அவங்க எங்க வந்தது மட்டும் இல்லாம எங்களை பத்தி பக்கத்துலயும் விசாரிச்சிருக்காங்க, அதனாலதான் அவங்க மேல எனக்கு சந்தேகம் வருதுன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம சகாதேவனும் அவங்க பொண்ணு லேடி ரிப்போர்ட்டரும் பக்கத்துல இருக்கிற மக்கள் கிட்ட பத்ரோஸை பத்தி விசாரிக்கும் போதுதான் முன்னாடி ஒரு பக்கத்துல இருக்கிற சர்ச்சில் குழி தோன்றதா இருந்ததுன்னு அவங்களுக்கு தெரிய வருதுங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டியோ துபாயில இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் ரோஷி மூலமா அவீராவை பத்தி விசாரிக்கிறாரு. அவரும் அவீராவை பத்தி நல்ல விதமா தான் சொல்றாருங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டியோட ஃபேமிலியோ மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க ஃபேமிலியும் மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட என் பொண்ணோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தத்துக்காக நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, அதனால எங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றான்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் ஏற்கனவே இந்த விஷயம் தான் எங்களுக்கு தெரியும், அதனால எங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க.
இதுக்கப்புறம் ஜார்ஜுக்குட்டியோட ஃபேமிலியும் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வெளியே போகும்போது தான் மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட ஜீப்ல நம்ம ராஜனும் சகாதேவனும் வர்றத காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற ஜார்ஜ் குட்டி கிட்ட அவங்க பொண்ணு அனுவோ எனக்கு சிங்கப்பூர்ல அட்மிஷன் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷமா சொல்றாங்க. இந்த சமயத்துல மாப்பிள்ளையோட அப்பா நம்ம ஜார்ஜ் குட்டிக்கு கால் பண்ணி இங்க போன உடனே ஜீப்ல 2 பேரும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்கிட்ட பேச வந்தாங்க. அவங்கள நான் திட்டி அனுப்பிச்சிட்டேன். அப்ப அபிராவோ அந்த ஜீப்பையும் அதுல வந்து ஒருத்தரையும் போட்டோ எடுத்திருக்காரு. அதை நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்புறேன்னு இவர் சொல்றாரு. இப்ப ஜார்ஜ் குட்டியோ அந்த போட்டோ மூலமா வந்ததுல ஒண்ணு ராஜன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த வண்டியோட நம்பர் மூலமா தான் இன்னொருத்தர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் டாக்டர் ரஞ்சனி மீட் பண்ற சகாதேவனும் அஞ்சுவோட ஃபைல் ரிப்போர்ட்டா கேட்கிறாரு. ஆனா அவங்களும் கோர்ட்டோட உத்தரவு இல்லாம தர முடியாதுன்னு சொல்றாங்க. இதனால சகாதேவனும் நம்ம டாக்டர் ரஞ்சனியோட கழுத்திலேயே கத்திய வச்சு மிரட்டி அந்த ஃபைல் ரிப்போர்ட்டை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே இந்த ஃபைல் ரிப்போர்ட்டை நீங்க சேஞ்ச் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா செயின்ட் மேரிஸ் காலேஜ்ல படிக்கிற உங்க டாக்டரோ திரும்ப வீட்டுக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லி மிரட்டிடுறாங்க. ஆனா டாக்டர் ரஞ்சனியும் நடந்த விஷயத்த மட்டும் நம்ம ஜார்ஜ் குட்டி கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டியோ ஜோஸ் மூலமா அந்த ஜீப் சகாதேவனோடதுன்னு கண்டுபிடிச்சு நேரா அவங்க வீட்டுக்கு போய் நீ என்ன வேணா எது வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என் பொண்ணுக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்றாரு. ஆனா சகாதேவனும் நீ எப்படி உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பி நிம்மதியா இருந்தாலும் நானும் பாத்துறேன்னு சவால் விடுறாங்க. இதுக்கப்புறம் சுரேஷ் பாபு மீட் பண்ற நம்ம ஜார்ஜ் குட்டியோ உங்களுக்கு தெரிஞ்ச சைபர் செல்ல இருக்கிற ஆட்கள் மூலமா சில போன் நம்பர்ஸை நான் டேப் பண்ணணும்னு சொல்றாரு. அவரும் நான் முயற்சி பண்ணி பாக்குறேன்னு சொல்றாருங்க. அடுத்த நாள் காலையில ஸ்ரேயாவோட வீட்டுக்கு வர நம்ம சகாதேவனும் கேன்சர் மூலமா படுத்த படுக்கையில இருக்கிற ஸ்ரேயாவோட அப்பா பத்ரோஸோட கழுத்து நெரிச்சு அன்னைக்கு யாருன ஸ்கெலிட்டனை ஜார்ஜ் குட்டி கிட்ட கொடுத்தேன்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்கிறாரு. அவர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதனால பக்கத்துல இருக்கிற ஸ்ரேயாவோட கழுத்தை மிரட்டி கேட்ட உடனே அவங்க அப்பா பத்ரோஸோ எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு. இதோட பத்ரோஸோ நடந்தது எல்லாத்தையும் கால் பண்ணி ஜார்ஜ் குட்டி கிட்ட சொல்றாரு. அப்ப ஜார்ஜ் குட்டியோ பக்கத்துல இருக்கிற ஸ்ரேயா கிட்ட உடனே நீ பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல சகாதேவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாருங்க. ஸ்ரேயா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால சகாதேவனை பத்தி தெரிஞ்சுக்கிற நம்ம ஐஜியோ கெஸ்ட் ஹவுஸ்க்கு அவரை கூப்பிட்டு அவரை மீட் பண்ணி எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்கிறாரு. அவரு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாருங்க. இதனால சகாதேவன் மேல சார்ஜ் போட்டு அவனை லாக்அப்ல போடுங்கன்னு சொல்றாரு. அப்ப வெளியே வர ஐஜிய நம்ம பிரபாகர் மீட் பண்றாருங்க. அப்ப பிரபாகரோ வீடியோ கால் மூலமா நம்ம கீதாவை காமிக்கிறாங்க. ஆனா கீதாவோ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால இப்ப யாருக்கிட்டுமே பேசுறது இல்லைன்னு சொல்றாங்க. கீதாவால தான் பையனுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க முடியல. அந்த நேரத்துல நானும் சப்போர்ட் இல்லாதனால அவ இந்த நிலைமையில இருக்கிறதாவும் நம்ம ஐஜி கிட்ட அவர் சொல்றாருங்க. அப்பதான் ஐஜிக்கு சகாதேவனே நம்ம பிரபாகரோட ஆள்னு தெரிய வருதுங்க. அப்ப அவரோ பிரபாகரன் கிட்ட சகாதேவனுக்கு ஏற்கனவே ஜார்ஜ் குட்டி ஃபேமிலி மேல பகையும் இருக்கு, அவன் ரொம்ப அரகாட்டான கேரக்டர், அதனால அவனை ட்ரஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா பிரபாகரனோ அந்த மாதிரி கேரக்டர் தான் எனக்கு தேவை, என் ஒய்ஃபை பழைய நிலைமைக்கு நான் கொண்டு வரணும்னா இந்த கேஸை எப்படியாவது சால்வ் பண்ணி ஆகணும், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஐஜி கிட்ட அவர் கேட்கிறாரு. அப்ப சகாதேவனும் ஐஜி கிட்ட பத்ரோஸரை மிரட்டி விசாரிச்சது மூலமா அவர் தான் வேற ஒரு பாடியை நம்ம ஜார்ஜ் குட்டிக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த காரணத்துக்காக ஜார்ஜ் குட்டியோ பத்ரோஸ் பேர்லயே அங்க இருக்கிற 20 ஏக்கர் லேண்டை வாங்கியிருக்காரு. அதுக்கு அடியில தான் நம்ம பருவனோட பாடியை புதைச்சிருக்காருங்க. இதுக்கப்புறம் பத்ரோஸோட பொண்ணை அவரோட சொந்த செலவுல தான் நர்சிங் படிக்க வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சவுதியில வேலை கிடைச்சிருக்கு. அந்த வேலை மூலமா ஹவுசிங் லோனை எடுத்து அது மூலமாவே அந்த வீட்டையும் அவர் கட்ட வச்சிருக்காரு. அப்ப ஐஜியோ வருணோட ரிமைன்ஸோட ஜார்ஜ் குட்டிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கிற மாதிரி எவிடன்ஸ் கிடைச்சாதான் அவரை ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லிடுறாரு. எங்களோட விசாரணையில கூட ஜார்ஜ் குட்டி வருணோட ரிமைன்ஸ் எடுத்துட்டு போன அன்னைக்கு 35 லிட்டர் ஆசிட் வாங்கியிருக்கான். அது அவனோட ரப்பர் ஃபேக்டரி கூட வாங்கியிருக்கலாம். ஆனா அன்னையில இருந்து மாசம் 5 லிட்டர் ஆசிட் வாங்கிக்கிட்டே இருக்கான். அதுக்கு பிரபாகரனும் நீங்க சொல்றது எனக்கு புரியுது, வருண ரிமைன்ஸ் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, தகுந்த ஆதாரம் கிடைச்சா நிச்சயமா நம்ம ஜார்ஜ் குட்டியை அரெஸ்ட் பண்ண முடியும்ல. ஏன்னா ஜார்ஜ் குட்டியோட பொண்ணுக்கு வர சண்டே நிச்சயதார்த்தம், 1 மாசத்துல கல்யாணம். அவ கல்யாணம் ஆகி வெளிநாட்டுக்கு போயிட்டனா நாங்க இவ்வளவு நாள் ட்ரை பண்ண எல்லாத்துக்குமே பிரோஜனம் எல்லாமே போயிடும். அதனால நீங்க எனக்கு சப்போர்ட் ஆயிருங்கன்னு நம்ம ஐஜி கிட்ட அவர் சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டியோ அவங்க ஃபேமிலியோட ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்துல தான் நம்ம சகாதேவனும் போலீஸை கூட்டிட்டு வந்து மறுபடியும் பத்ரோஸ் கிட்ட அந்த வாக்குமூலத்தை வாங்குறாங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டியோட பொண்ணு அஞ்சுவோட நிச்சயதார்த்தம் நல்லபடி நடந்து முடியுதுங்க. இந்த பக்கம் ஐஜியோ பிரபாகரன் கிட்ட நம்ம பத்ரோஸ் எடுத்துக்கிட்ட அந்த எலும்புக்கூடோட டிஎன்ஏயோட அவங்களோட பேரண்ட்ஸோட டிஎன்ஏ மேட்ச் ஆகணும்னு சொல்றாருங்க. இங்க ஜார்ஜ் குட்டியோ மாப்பிள்ளை ஃபேமிலியோட சேர்ந்து கல்யாணத்துக்கான ஜுவல்ஸையும் ட்ரெஸ்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்துல போலீஸோ நம்ம பத்ரோஸ் எடுத்துக்கிட்ட எலும்புக்கூடோட பேரண்ட்ஸை மீட் பண்ணி
அவங்களோட பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் சகாதேவனும் பத்ரோஸ்க்கு அவரோட இடத்த வாங்கி கொடுத்தது ஜார்ஜ் குட்டி தானே ப்ரூவ் பண்றதுக்கான டீட்டெயில்ஸையும் அவர் வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றதும் நம்ம ஜார்ஜ் குட்டி தான்ற டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் வீட்டுல அனுவோ அவங்க அம்மா ராணி கிட்ட அக்கா அஞ்சுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட பக்கத்துல இருக்கிற மிஸ்டி மவுண்டன் ரெசார்ட்ல 2 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அஞ்சு ஆசைப்படுறதுனால நம்ம ஜார்ஜ் குட்டி ஒத்துக்கிறாருங்க. இந்த நேரத்துல ஜார்ஜ் குட்டிக்கு ஃபோன் பண்ற சுரேஷ் பாபுவோ எங்களால போன் டேப்பிக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டியோ சகாதேவனுக்கு சப்போர்ட்டா போலீஸ் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. இதனால அட்வொகேட்டை மீட் பண்ணி ஒரு முன்ஜாமீன் எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. அப்ப நம்ம அட்வொகேட்டோ நான் வேற ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்றேன், அவங்க சப்போஸ் கேஸை ரீஓபன் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும்னு சொல்றாருங்க. இந்த விஷயத்தை கேள்விப்படுற நம்ம ஐஜியோ பிரபாகரன் கிட்ட நம்ம அவரை கஸ்டடியில் எடுக்கணும்னா மறுபடியும் அந்த கேஸை ரீஓபன் பண்ணி ஆகணும், அப்படி ரீஓபன் பண்ணா அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணுவாங்க, அவங்கள நம்ம பிளாக் பண்ணோம்னா மண்டே அவங்க பொண்ணுக்கு மேரேஜ், சாட்டர்டேவே நம்ம கேஸை ரீஓபன் பண்ணி அவங்கள கஸ்டடியில் எடுக்கணும்னு சொல்லுவோம். அடுத்த நாள் சண்டேன்றதுனால கோர்ட்டு லீவு, அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணாலும் அந்த கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கோர்ட்டுக்கு போறதுக்கு 1 வாரம் ஆகும், அதுக்குள்ள நம்ம எப்படியும் அவங்கள எடுத்துடலாம்னு சொல்றாங்க. இதனால சாட்டர்டே கேஸை ரீஓபன் பண்ணி போலீஸும் நம்ம ஜார்ஜ் குட்டி ஃபேமிலியை கஸ்டடியில் எடுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்ப நம்ம ஜார்ஜ் குட்டியோ ஒரு ஆர்டரை காமிக்கிறாங்க. அந்த ஆர்டர் படி 41A நோட்டீஸை சர்வ் பண்ணாம இவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த கோர்ட் ஆர்டர் அதுல இருக்குங்க. இதனால ஐஜியோ திங்கட்கிழமை அன்னைக்கு விசாரிக்கிறதுக்காக கோர்ட்ல ஆஜராகணும்னு நம்ம ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம், அவங்க கோர்ட்டுக்கு வரும்போது அங்க நம்ம கேமை பிளே பண்ணலாம்னு சொல்றாருங்க. இதனால காலையிலேயே ஜார்ஜ் குட்டிக்கு போலீஸ்ல ஆஜராகணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வந்துருதுங்க. அவர் அங்க கல்யாண ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதனால ஜார்ஜ் குட்டியோட வக்கீல் ரேணுகாவோ ஜட்ஜை மீட் பண்ணி அவங்களோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இவங்க இன்னைக்கே அவங்கள ஆஜராக சொல்லியிருக்காங்க. அதனால போன் மூலமாவே போலீஸ் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி கேஸை ப்ரொசீட் பண்ண சொல்றாங்க. ஜட்ஜும் ஃபர்ஸ்ட் கேஸா நம்ம ஜார்ஜ் குட்டியோட கேஸை ப்ரொசீட் பண்றாங்க. கோர்ட்ல எதிர்ப்பு வக்கீலோ ஜார்ஜ் குட்டிக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கிறதுனால தான் இந்த கேஸையே ரீஓபன் பண்ணியிருக்காங்க, அதனால அவருக்கு பெயில் கொடுத்தீங்கன்னா அந்த சாட்சியை எல்லாத்தையுமே கலைச்சு விட்டுறதா சொல்றாருங்க. ஆனா ரேணுகாவோ ஜார்ஜ் குட்டியோட பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக தான் அவங்கள இன்னைக்கே அவங்கள ஆஜராக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வாதாடுறாங்க. இதுக்கப்புறம் எதிர்த்தரப்பு வக்கீலோ டாக்டர் ரஞ்சினியை மிரட்டி ஃபேப்ரிகேட்டட் பண்ண ரிப்போர்ட்டை நம்ம ஜட்ஜு கிட்ட காமிச்சு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு வாதாடுறாங்க. அதுக்கு ரேணுகாவோ இன்னைக்கு அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்க, 1 வாரம் கழிச்சு கண்டிப்பா அவங்க ஆஜராவாங்கன்னு சொல்றாங்க. இதனால ஜட்ஜும் அதே மாதிரி தீர்ப்பை கொடுத்துட்றாரு. இதனால அஞ்சுவோட கல்யாணமும் நல்லபடி நடந்து முடியுதுங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட 2 பேருமே அவங்க புக் பண்ண ரெசார்ட்டுக்கு கிளம்பியும் போயிடுறாங்க. ஆனா இப்பதான் பிரபாகரோ ஐஜி கிட்ட அவரோட உண்மையான பிளானிங்கே சொல்றாரு. அவரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவரை லாஸ் ஆக்கி ஜெயிலுக்கு போகிற நிலைமையில அவர் கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணி அவரை காப்பாத்தினதே நம்ம பிரபாகர் தான். இதுக்கப்புறம் பிரபாகரோ கல்யாண புரோக்கர்ஸை விலைக்கு வாங்குறாரு. அது மூலம் நம்ம ஜார்ஜ் குட்டியோ அவங்க பொண்ணை வெளிநாட்டுல கட்டி கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாருங்க. இதனால அந்த டிசிஷனை மாத்துறதுக்காகவே அதுக்கேத்தமான சூழ்நிலைகளை உருவாக்கி அது மூலமா நம்ம ஜார்ஜ் குட்டியே அவீராவை தேடி வர்ற மாதிரி இவர் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் அவீராவோட ஹெல்ப் மூலமாவே நம்ம அஞ்சுவை அந்த ரெசார்ட்ல தங்க வைக்கிறதுக்கு பிளான் போட்டு கொடுத்ததும் இந்த பிரபாகர் தான். இதுக்கப்புறம் ரெசார்ட்ல தங்கி இருக்கிற நம்ம அவீராவோ அஞ்சுவுக்கு ஒரு ட்ரக்கை கொடுத்து அவரை மயக்கமடைய செஞ்சிருவாரு. இந்த நேரத்துல அங்க வர சகாதேவனும் நம்ம அஞ்சு அவீராவை தாக்குன மாதிரி செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாருங்க. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சுவோட போன்ல இருந்து ஜார்ஜ் குட்டிக்கு வீடியோ கால் பண்ணி அவர் அங்க இருக்கிற மாதிரி காமிச்ச உடனே அவர் அங்க இருந்து கிளம்பி ரெசார்ட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே அஞ்சு சுயநினைவுக்கு வர்றதுக்கான மருந்தை கொடுத்துட்டு அவீராவோட ஜீப்ல கிளம்பி போற நம்ம சகாதேவனும் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவாங்க. அவங்களும் ரெசார்ட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ரெசார்ட்டுக்கு வர ஜார்ஜ் குட்டியோ ரத்தக்கரையோட இருக்கிற அவங்க பொண்ணு அஞ்சுவை பார்ப்பாங்க. அப்ப அங்க வர போலீஸ்க்கோ அவீராவை கொண்டது அஞ்சுதானு ஆதாரங்கள் கிடைக்கிறதுனால அஞ்சுவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாருங்க. ஆனா இங்க உயிரோட இருக்கிற அவீராவோ அடுத்த நாளே ராமேஸ்வரம் போயிடுவாரு. ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு நியூ ஐடென்டிட்டியில ஸ்ரீலங்காவுக்கு போயிடுவாரு. ஸ்ரீலங்கால இருந்து துனிஷியாவுக்கு போயிடுவாருன்னு சொல்றாரு. அப்ப பிரபாகரோ நான் போட்ட பிளான் மாதிரியே எல்லாமே நடக்கும், நீங்க போய் நிம்மதியா தூங்குங்கன்னு சொல்லி நம்ம ஐஜியை அனுப்பிடுறாரு. ஆனா காலையில ஐஜியோ நம்ம பிரபாகரை மீட் பண்ணி நீங்க போட்ட பிளான் மாதிரி எதுவுமே நடக்கலன்னு சொல்றாரு. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா அவீரா நம்ம அஞ்சுவை மயக்கமடைய செஞ்சதுக்கு அப்புறம் சகாதேவன் வர்றாரு. அந்த சமயத்துல அவீராவோ பக்கத்துல இருக்கிற லேண்ட் லைட்டை தள்ளி விட்டுறாரு. இதனால நம்ம அஞ்சுவும் முழிச்சிடுறாங்க. அஞ்சுவை பார்த்த உடனே நம்ம அவீராவோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாருங்க. அப்ப அங்க இருக்கிற சகாதேவன்
சகாதேவனும் நம்ம அஞ்சுவை கத்தியாலேயே அவங்க 2 கையையும் கீறி விட்டுட்டு பலான்னு 2 தடவை அற விடுறதுனால அவங்க மயங்கி பெட்ல விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் ரெசார்ட்டுக்கு வர நம்ம ஜார்ஜ் குட்டியோ அவங்க பொண்ணு உள்ள மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு கதவை உடைக்க ட்ரை பண்றாரு. அப்ப அங்க வர போலீஸ் கிட்ட நான் வீட்டுல இருக்கும் போது சகாதேவனும் வீடியோ கால் பண்ணி என் பொண்ணை கொலை பண்ண அப்புறம் தான் மிரட்டினா, அதனாலதான் இங்க வந்தேன், உள்ளேயே என் பொண்ணு மயங்கி கிடக்குறான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸோட உதவி மூலம் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போற ஜார்ஜ் குட்டியோ அவங்க பொண்ணை பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. அப்ப ஐஜியோ பிரபாகர் கிட்ட கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக ஒருவேளை சகாதேவன் அவீராவை கொண்டிருந்தானா அது உங்க பக்கமா தான் திரும்புன்னு சொல்லிட்டு 2 பேருமே நம்ம சகாதேவன் தங்கி இருக்கிற வீட்டை நோக்கி போறாங்க. அங்க ஜார்ஜ் குட்டி இருக்காருங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் கார்ல வந்துட்டு இருக்க நம்ம ஜார்ஜ் குட்டியோ அன்னைக்கு வாழைத்தோப்புல குழி தோண்டி வச்சது நம்ம சகாதேவனை தான் இருக்கணும், அவீராவை கொண்டு அங்க புதைச்சிட்டு என்னை மாட்டி விட்டுறதுக்காக தான் அவன் பண்ணிருக்கணுன்றதுனால கண்டிப்பா நம்ம வீட்டு பக்கம் வருவான்னு சொல்லிட்டு ஜோஸுக்கு போன் பண்ணி என் வீட்டு பக்கம் சகாதேவன் வந்தா அவனை ஃபாலோ பண்ணி எங்க போறான்னு பார்க்க சொல்றாரு. ஜோஸும் நம்ம ஜார்ஜ் குட்டி வீட்டுக்கு வர சகாதேவனை அங்க இருந்து ஃபாலோ பண்ணி அவர் இப்ப எங்க ஸ்டே பண்ணிருக்கிறத கண்டுபிடிச்சாரு. உடனே ஜார்ஜ் குட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணவனே அவரும் ஜோஷ கூட்டிக்கிட்டு நேரா அந்த இடத்துக்கு வந்துறாரு. அங்க சகாதேவன் கிட்ட அவீராவை கொண்டு எங்க புதைச்சிருக்கன்னு உண்மையை சொல்லுன்னு கேட்கிறாரு. அவர் என்ன கொன்னாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. இதனால ஜார்ஜ் குட்டியோ கத்தி எடுத்து அவர் 2 கையிலையும் கீச்சி விட்டு கடைசியில கழுத்தை விட்ட போறாரு. இதனால பயத்துல நம்ம சகாதேவனும் அவீராவை கொண்டுட்டு ஜார்ஜ் குட்டியோட வாழைத்தோப்புல புதைச்சு அவங்க ஃபேமிலியே மாட்டி விடுறதா என்னோட பிளானா இருந்திருக்கு. முதல்ல வாழைத்தோப்புல லைட்டா ஒரு குடியை தோண்டி வச்சிடறாரு. இதை பார்த்த உடனே நிச்சயமா நம்ம ஜார்ஜ் குட்டி அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மேலும் குடியை தோண்டுவாரு. தோண்டதுக்கு அப்புறம் அவர் மூடுற சமயத்துல அதை வீடியோ எடுத்து ப்ரூஃபா வச்சுக்கலான்னு தான் நம்ம சகாதேவன் அப்படி பண்ணிருக்காருங்க. அதுக்கப்புறம் சகாதேவனும் ஒரு ஜீப்ல அவீராவை கூட்டிட்டு வந்து கரெக்டா அந்த வாழைத்தோப்புல வச்சு கொண்டு புதைக்கிறது தான் அவரோட பிளானா இருந்திருக்கு. அவரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம ஜார்ஜ் குட்டியோ ராஜேஷ்க்கு போன் பண்ணி என்னோட வாழைத்தோப்புல திருடன் யாராவது இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்காரு. அவரும் நிறைய ஆட்களை கூட்டிட்டு டார்ச் லைட் அடிச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம சகாதேவன் அங்க வர்றதுனால இவங்களை பார்த்த உடனே அந்த இடத்தையே கிராஸ் பண்ணி அவர் ஜீப்ல போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற ஜோஸோ நம்ம சகாதேவன் ஜீப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்ப சகாதேவன் ஸ்டே பண்ணி இருக்கிற அந்த இடத்துக்கு நம்ம ஜார்ஜ் குட்டியை கூட்டிட்டு வந்திருக்காருங்க. அப்ப ஜார்ஜ் குட்டியோ பிரபாகரன் கிட்ட சகாதேவன் கன்ஃபர்ஷன் மூலமா நான் உங்களை கோர்ட்ல மீட் பண்றேன்னு சொல்றாரு. ஆனா பிரபாகரனும் சகாதேவன் கன்ஃபர்ஷன் மூலமா என்ன நீங்க தூக்கில போட முடியாது, அதனால இதுக்கப்புறம் உங்க ஃபேமிலியை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அவங்க ஃபேமிலியை மீட் பண்ற ஜார்ஜ் குட்டியோ அவங்க கிட்ட அவங்க பொண்ணு செஞ்ச தப்புக்காக நானே ஜெயிலுக்கு போறதா ஒத்துக்கிறாருங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டியோ ரேணுகாவை கூட்டிட்டு நேரா ஐஜியை மீட் பண்றாங்க. அங்க ரேணுகாவோ ஐஜி கிட்ட இதோட எல்லாத்தையும் நீங்க முடிச்சுக்கணும், சார்ஜ் ஷீட்ல ஃபைல் பண்ண மாதிரியே 5 வருஷத்துக்கு கம்மியா தான் நம்ம ஜார்ஜ் குட்டிக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும், இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டாதான் எங்க கிட்ட இருக்கிற சகாதேவனோட கன்ஃபர்ஷன் எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஒப்படைப்புன்னு சொல்றாங்க. ஐஜியும் பிரபாகர் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் அங்க வர பிரபாகர் கிட்ட நம்ம ஜார்ஜ் குட்டியோ இதுக்கப்புறம் என் பொண்ணை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. இதுக்கப்புறம் வெளியே வர ரேணுகாவோ ஜார்ஜ் குட்டி கிட்ட நீங்க இதை பண்ணிதான் ஆகணுமான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஜார்ஜ் குட்டியோ நான் அவங்களுக்கு பயந்து இதை பண்ணவே இல்லை, என்ன பார்த்து பயந்து தான் இப்படி பண்ணேன்னு சொல்றாரு. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா ரெசார்ட்ல அஞ்சுவை நம்ம சகாதேவன் அடிக்கவே இல்லைங்க. அப்ப அஞ்சு சுயநல இருக்கும் போதே அங்க வர நம்ம ஜார்ஜ் குட்டியோ இதை ஒரு ட்ராப்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க பொண்ணுங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க பொண்ணை பலாருன்னு முதல்ல அரைஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் கத்தி எடுத்து அவங்க ஒரு 2 கையிலையும் கீச்சி விட்டுட்டு கடைசியில கட்டையை எடுத்து அவங்க முதுகுலையும் அடிச்சிருக்காரு. அந்த நேரத்துல அங்க போலீஸ் வர்றதை தெரிஞ்சுக்கிற நம்ம ஜார்ஜ் பொண்ணு கிட்ட கட்டில மயங்கி கிடக்குற மாதிரியே படுத்துக்கடைன்னு சொல்லிட்டு இவர் வெளியே போய் கதவை சாத்திட்டு கதவை உடைக்கிறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி காலில் எட்டி உதச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் தான் அங்க போலீஸ் வந்திருக்கோம். முன்னாடி சொன்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். இந்த விஷயத்த கேட்ட உடனே ரேணுகா கூட ஷாக் ஆறாங்க. இதுக்கப்புறம் அவீராவோ பிரபாகரனுக்கு கால் பண்ணி நான் சகாதேவன் ரூம்ல தான் இருந்தேன், அப்ப அங்க வந்த ஜார்ஜ் குட்டியோ சகாதேவனை மிரட்டும் போதுதான் அவர் என்ன கொலை பண்றது பிளான் வச்சிருந்தது எனக்கு தெரிய வந்தது. உடனே நான் அங்க இருந்து தப்பிச்சு இப்ப ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டேன். அதே மாதிரி சகாதேவன் அஞ்சுவை தாக்கவே இல்லை, நான் அப்ப அவன் கூட தான் இருந்தேன்னு சொல்றாங்க. இது மூலம் ஐஜியும் பிரபாகரும் நம்ம ஜார்ஜ் குட்டி தான் அவங்க பொண்ணை தாக்கியிருக்காருன்னு அவங்களுக்கு தெரிய வருதுங்க. இதனால ஐஜியோ பிரபாகர் கிட்ட நீங்க 2 வருஷமா அவங்க பொண்ணை ஜெயில போடுறதுக்காக பிளான் பண்ணீங்க, ஆனா நம்ம ஜார்ஜ் குட்டியோ இன்ஸ்டன்டா அந்த பணியை நம்ம சைட் திருப்பி விட்டாரு பாத்தீங்களா. ஆனா இப்ப அவர் பொண்ணுக்கா இதை எல்லாத்தையும் இத்தோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஜெயிலுக்கு போறாரு. அதனால நம்ம இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கோன்னு அவர் பிரபாகர் கிட்ட சொல்றதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.